3 பேர் மீது மின்னல் தாக்கி ஒருவர் பலி மற்றும் 20 படுகாயம், அரசு மருத்துவமனையில் அனுமதி என்ற நியூஸை நீங்கள் இப்போ எல்லாருக்கும் வரும், நீங்கள் பார்ப்பீங்க கேட்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் சில்வர் பீச்சில் 3 இளைஞர்கள், ஹரிஹரன் என்றவர் 18 வயசு கூடிய ஒரு இளைஞர், அவர் மின்னல் தாக்கி இறந்துட்டார். மற்ற 20 அவர் கூட அந்த நண்பர்கள் 2 பேருக்குமே படுகாயம் அடைஞ்சு இப்போ அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கல்லூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், காலிலேருந்து எவ்வளோ மின்னல் வெடிக்குது, வெடி மாரி 1000 வாழை பட்டாசுமே வெட்டிச்சுனே போகுது கண்டினியூவாக. மழை வருதோ இல்லையோ அந்த அளவுக்கு இடி இந்த கொளுத்துது. நல்லா ஃபங்க்ஷனுக்கு வெட்டிக்கிற மாரி வெட்டிக்குது பயங்கரமாக. இந்த மாரி வெட்டிக்கிற கண்டிஷனில் இந்த டைமில் என்ஜாய்மெண்ட்டு தேவையா? பீச்சில் போயிட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்கோ ரீல்ஸ் எடுக்கிறதுக்கோ எதுக்கு போகணும்? படிக்கக்கூடிய பசங்க 18 வயசு தான் ஆகுது. ஐயோ பாவமாக இருக்குது நினச்சேன் அந்த நியூஸை கேட்கும்போதே. எல்லாம் சேஃப்டியாக இருங்க, கடலூர் மக்களே கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. யாரும் தேவையில்லாமல் வெளியில் வர வேணாம், வீட்டுக்குள்ளேயே இருங்க. கரண்ட்ன்றது இருக்க தான் செய்யுது, கரண்ட் போகலை சரிங்களா? அதனால் வீட்டிலே இருங்க, எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. சீக்கிரம் மழை நிற்கும், இடி போனது மட்டும் வெளியே வாங்க. சேஃப்டியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.